Next, sum number 7. In the given figure, show that AB is parallel to EF. ABயும் EFும் parallelனு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு நம்ம இந்த EFஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா டு திஸ் டைரக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா EF extend to H. அந்த ஹெச்சுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அதாவது இங்கேருந்து ஸோ இங்கே ஹெச்சுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த EH அப்படிங்கிற லைன் எப்படி இருக்கும்னா அதாவது இந்த எஃப்லேருந்து இந்த ஹெச்சுக்கு ஸோ FH அப்படிங்கிற லைன் parallel to ABயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே ஆங்கிள் எக்ஸ் இங்கே ஆங்கிள் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் எக்ஸ் கூட இந்த 140 ஆட் பண்ணும்போது நமக்கு செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் 180 டிகிரி. ஸோ அப்போ இதிலேருந்து எப்படி எழுதலாம்னா ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் 140 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா ஒரு லைன் இந்த பக்கம் போகுதுன்னா கண்டிப்பாக இந்த பக்கமாக எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற லைனை FHன்னு எடுத்துக்கிறோம். அந்த FH இந்த ABக்கு பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இதை டிரான்ஸ்வர்ஸெல்லாம் எடுத்துக்க முடியும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். தட் இஸ் கால்டு எக்ஸ். அந்த எக்ஸுங்கிறதும் இந்த 140யும் டுகெதராக ஒன்று சேர்ந்து 180 டிகிரியை ஃப்ரேம் பண்ணுது. ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா ரிமைண்டர் 40 டிகிரி. ஸோ இதுதான் எக்ஸுங்கிற ஆங்கிள். இப்போ எக்ஸுங்கிற ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு 35 டிகிரி இருக்குது. இந்த லைன் வந்து ஒரு ட்ரையாங்கிளை மேக் பண்ணுது. அப்போது இங்கே வர்ற ஆங்கிளை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஏன்னா ஆங்கிள்ஸம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்னால் என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற 3 ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரணும். அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி படி ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் 35 டிகிரி, அதாவது இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற 35 டிகிரி, இதை மூணையும் சேர்த்துனிங்கன்னா 180 டிகிரின்னு சொல்கிறாங்க. இதில் ஆல்ரெடி எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 40 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் 35 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதிலேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இது 35 டிகிரி, 35 டிகிரியும் 40யும் ஆட் பண்ணிங்கன்னா 75 டிகிரி வரும். ஸோ 75 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலேருந்து ஆங்கிள் ஒய் எப்படி கண்டுபிடிக்கலான்னா 180 டிகிரியிலேருந்து 75ஐ சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணோன்னா 105 டிகிரி கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஆங்கிள் ஒய். ஸோ ஆங்கிள் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல மேக் பண்ணுற ஆங்கிளை இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒய்யையும் இசட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி பிகாஸ் இட் இஸ் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ இதிலேருந்து ஆங்கிள் இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிள் ஒய்யோட வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 180 மைனஸ் 105 டிகிரி கிடைக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 10ல் 5 போனால் 5, இங்கே 17, இங்கே 7 வந்துடும், 1ல் 1 போனால் 0. ஸோ 75 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஜி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சோன்னு பார்த்தோன்னா இது ரெண்டும் பேரலல்னால் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒய் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 105 டிகிரி. ஸோ இங்கே வந்து 105 வரும். ஆப்போசிட் வெர்டிக்கலி ஆப்போசிட்னா இங்கே 105 வரும். அப்போ இங்கே என்ன வரும், இந்த எக்ஸ் அப்படியே இங்கே வரும். ஏன்னா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இல்லையா. ஸோ இங்கே 75 வரும், இங்கே 105 வரும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ங்கிறனால. ஸோ இப்போது 75 வந்துருச்சா, இங்கே 105னால் நமக்கு இங்கேயும் 105 வரும். அப்போது இதிலேருந்து நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேமாக வர்றதுனால நம்ம என்னென்னு சொல்லலாம், இது ரெண்டையும் பேரலல்னு சொல்லலாம். அப்போ அது ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி சொல்லணும்னா ஆங்கிள் ஏபிஜி
நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி 3 லெட்டர்ஸ் இருந்துன்னா சென்ட்ரல் லெட்டரில் என்ன ஆங்கிள் லொக்கேட் ஆகுதோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஆங்கிள் பி எவ்வளோ 75 டிகிரி. அதையே நம்ம இங்கே எப்படி சொல்லலாம், ஆங்கிள் பிஜிஇ. ஆங்கிள் பிஜிஇங்கிறது நத்திங் பட் இசட். ஏன்னா பி இந்த சென்ட்ரல் லெட்டர் வந்து ஜின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஜிஇ அப்போது இந்த இசட். ஸோ இதை எப்படி சொல்லலாம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சொல்லுவோமா, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக வருமா. அப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது ரெண்டும் பேரலல்னு சொல்லலாமா. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல்னு சொல்லும்போது என்ன வரும்னா, therefore line AB is parallel to line AF. ஸோ the line ABயும் EFும், அதாவது இந்த EFும் parallel. எப்படி ப்ரூவ் பண்ணனா, லைன் EFஐ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். இல்லைனா நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு வருது. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது என்னென்னு சொல்லுவோம், பேரலல் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து லைன் ஏபியும் இஎஃப்பும் பேரலல்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.